ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆதியாகமம் 14:23. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அனுபவமிக்க ஆசிரியர்கள், அனுபவமிக்க மருத்துவர்கள் என்று ஒவ்வொன்றிலும் அனுபவமிக்க நபர்களையே உலக மக்களாகிய நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் உன்னத அனுபவத்தை உடைய மனிதர்கள் யாராவது பூமியில் இருக்கிறார்களா என்பதையே பரலோகம் உற்று நோக்குகிறது. அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை தேவன் உங்களுக்கு பூர்ணமாய் தந்தருள்வார். உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உன்னதரோடு ஜீவிக்க வேண்டும். அவர் சொல்லும் நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அவர் காட்டுகிற பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும். உலகத்தை மறந்து உன்னதரோடு வாழ்ந்து உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னதத்திலே இயேசுதான் ராஜா, என்றும் அவருக்கு நிகராய் யாரும் இல்லை என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இயேசு ராஜா தன்னுடைய மன விருப்பத்தை வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அவர் இந்த பூமியிலும் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்துக்கு சென்று அங்கே வாழ வேண்டும் என்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை இந்த உலகத்தில் எதற்காக படைத்தார், நம்மை குறித்து அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக உங்கள் கைகளை உயர்த்தினால் நீங்கள் உன்னத அனுபவத்தையும் ஆவியானவரின் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். நீங்கள் உன்னத அனுபவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை மீண்டும் உன்னத அனுபவத்திற்குள் கொண்டு வர தேவனால் மட்டுமே கூடும். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். ஜெபம் செய்வோம். உன்னதத்தில் வாசம் செய்யும் உன்னதமானவரே, பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை நேரத்தில் உமது பாதத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிற எங்களின் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்களை மன்னித்து உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு உகந்த பாத்திரமாக உன்னத அனுபவத்தை பெற்று செயல்பட எங்களுக்கு உங்கள் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் சிந்தனையும் எங்கள் செயல்களும் எங்கள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வாயின் வார்த்தைகளும் உம்மை கனம் பண்ணும் விதத்தில் இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, பாவ மன்னிப்பை எங்களுக்கு வழங்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் அதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் வாழவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தந்தருளிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உலகம் எங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளில் தேவ பிரசன்னம் நிறைந்ததாக இருக்கவும், விசுவாசத்தோடு மக்கள் தேவ சத்தத்தை கேட்கவும், தங்களை ஆராய்ந்து அறியவும், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் வாழவும் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், மக்கள் சகோதர ஐக்கியத்தோடு வாழவும், சகோதரருக்குள்ளே ஒருமன ஒற்றுமை காணப்படவும், ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுதின பிள்ளைகளின் விடைத்தாள்களை திருத்துகிறவர்கள் உண்மையாய் கருத்தாய் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றவும், மேல் படிப்புக்காக தகுதி தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய இரக்கம் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிற குடும்பங்களில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டும் எனவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை தந்தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரவும், திருமண தடைகள் அகலவும், பேறுகாலத்தை எதிர்பார்க்கும் பெண்களின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி சுகப்பேறு உண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருப்போரின் விண்ணப்பம் வேண்டுதல் அங்கீகரிக்கப்படவும், குடும்பங்களில் ரட்சிப்பும் களிப்பும் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், தேசம் எழுப்புதலை காணவும், மக்கள் அமைதலாய் சமாதானமாய் வாழவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் அவர்தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழவும், ஊழியத்துக்கு இருக்கும் தடைகள் அகலவும், தடை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்களின் அன்பின் தேவைகள் சந்திக்கப்படவும், பலவீனமாய் சுகவீனமாய் வியாதிப்படுக்கையாய் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்கள் உமது பரிசுத்த தொடுதலை பெற்று தளம்புகளால் குணப்படவும் ஆரோக்கியமடையவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.